நன்றிமா. திருச்சிற்றம்பலம். உம்பதருத்தேனுமணிக்க சிவாகி பொன் கடலில் தேனமுதத்துணர்வோரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர்காதரவுற்றருள்வாயே தம்பிதனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கணியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே பெருமாளே. வினைக்கு முதல்வனாம் விநாயகப் பெருமானின் தாழ் சரணம். மனதே நினைவாய் குரு பாதம் மனதே சொல்வாய் குரு நாமம் மனதே கேட்பாய் குருவார்த்தை மனதே பதிப்பாய் குரு உருவை அன்பான நெஞ்சில் குடிகொண்ட பாதம் அண்ட சராசரம் வியாபித்த பாதம் பாவ கடலை போக்கிடும் பாதம் சர்க்குரு பாதம் சரணம் சரணம் பகவான் ஓசோ பாதம் சரணம் பகவான் ஓசோ பாதம் சரணம் பகவான் ஓசோ பாதம் சரணம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வேகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தின் அனைத்து நிலை நிர்வாக ஆன்மீக பெருமக்களுக்கு என்னை இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேச அனுமதித்திற்காக நன்றியினை முதலில் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மெய்ப்பொருள் ஆன்மீக மைய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நீவீர் நலமுடனும் வளமுடனும் வாழ குருவருள் திருவருளை வேண்டி துதிக்கின்றேன். மெய்யன்பர்களே, தன்னை அறிந்து இன்பமுற ஆன இந்த நிகழ்ச்சியில் கந்தர் அனுபூதி பாடலும் பெருள் விளக்கமும் பற்றி சிந்தனைக்கு உங்களை அழைத்து பயணிக்க உள்ளேன். கந்தர் அனுபூதி பாடலும் பொருள் விளக்கமும் என்ற தலைப்புக்கு போகும் முன், கந்தன் யார்? அனுபூதி என்றால் என்ன? கந்தர் அனுபூதியை தந்து அருளிய மகான் யார்? கந்தர் அனுபூதி என்ற 4 பொருள்களில் நாம் இந்த தலைப்பை பேச இருக்கின்றோம். முருகன் எல்லாத்துக்கும் தெரியும். குன்றுதோறும் இருந்து குமரக் கடவுள் நமக்கு அல்வாளித்துக் கொண்டிருக்கின்றான். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. விசாகன், வடிவேலன், கார்த்திகேயன் என்று பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் கந்தன் என்பது. கந்தன் என்ற பெயரை தாங்கி கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் சஷ்டி கவசம் என அனைத்து முருகனை துதித்து போற்றி இயப்பட்ட நூல்கள் எல்லாம் கந்தன் என்ற பெயரை தாங்கி இருப்பதே அதனுடைய மேன்மையை நமக்கு அறிவுறுத்தும். முருகனுடைய அவதார நோக்கம் பொதுமக்களுக்கு பொதுவாக சூரசம்மாரம் என்ற திருவிழாவின் மூலம் சூரபன் முதலிய
அரக்கர்களை அழிக்க அவதரித்ததாகத்தான் தெரிய வரும். ஆனால் முருகனுடைய கந்தனுடைய அவதாரம் உலகம் உய்ய ஏற்பட்டது என்பது பலருக்கு தெரியாது. அருமையாக சொல்லுவார் கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார். அருவமும் உருவமுமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய. ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உலகம் உய்ய உதித்தனன் என்பதன் மூலம் சூரபர்மன் முதலான அசுரர்களை அழிக்க மட்டும் அவன் உதிக்கவில்லை என்பது நன்றாக புலப்படும். சூரபர்மன் என்ன வரம் பெற்றான்? சிவனைத் தவிர வேறு எவராலும் தன்னை அழிக்க முடியாது என்று வரம் பெற்றான். வரம் பெற்றவன் வரம்பு மீறி அக்கிரமங்கள் செய்ய துணிந்தான். அந்த நிலையிலே அனைவரையும், தேவலோகத்தில் உள்ள அனைவரையும், தேவர்கள் முதல் அனைவரையும் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினான். இந்த நிலையை போக்க ஆண்டவன் தன்னுடைய சக்தியை 6 முகங்களாக படைத்தான் என்பதை நாம் இங்கு உணரப்பட வேண்டும். உதித்தனன் உலகம் உய்ய. சிவனுக்கு நெற்றிக்கண் உண்டு. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையிலே விழுந்து 6 குழந்தைகளாக மலர்ந்தது, உதித்தது. அந்த நிலையை பரமனின் உத்தமி பார்வதி கண்டார். என்ன செய்தால் தெரியுமா? அன்னவள் கண்ட அவ்விருவம் 6னையும் தன்னிரண்டு கையால் எடுத்தணைத்து மெய்யாரும் ஒன்றாக மேவிவித்து கந்தனென புயர் புனைந்தாள் கௌரி தன் மகனுக்கு. ஆக அன்னை சூட்டிய பெயர் கந்தன் என்பது. இதை யாரும் அறிந்திருக்க நியாயமில்லை. சேயவன் வடிவமாறும் திரட்டி நீ ஒன்றாய் செய்தாய், ஆயதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றார் என்று கந்த புராணம் கூறுகிறது. கந்தன் என்ற சொல்லுக்கு ஈர்ப்பு அதிகம், காந்தம் அதிகம். கந்து என்றும் சொல் யானையை கட்டி போடும் தடியை குறிக்கும். கந்தன் என்ற சொல்லுக்கு பற்று கோடு என்ற பொருளும் படும். மனித உயிர்கள் கந்தனை பற்றி கொண்டால் பிறவிக்கடலில் இருந்து மீறலாம். இதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று. கந்தன் பகைவர்கள் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் என வடமொழி நிகண்டு சொல்லுகிறது. வெளிப்பகைவர்கள் பராக்கிரமத்தை மட்டுமல்லாது மனித உடம்பில் உள்ளே இருக்கின்ற 5 பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் கந்தன். பகைவர்களை 2 வகையாக பிரிக்கலாம் மனித வாழ்வில். ஒன்று வெளிப்பகை. பக்கத்து வீட்டுக்காரரே இன்னைக்கு பகைவனாத்தான் பார்க்கிறாங்க. இது வெளிப்பகை. உட்பகை என்று ஒன்று உண்டு. நம் உடலில் உள்ளே 5 பகைவர்கள் உள்ளார்கள். என்ற அறிவியல் உலகம் அறவே மறந்து போன விஷயம் இது. இதை அழகாக சொல்லுவார்கள். எப்படி? ஐவர்க்கு இடம் கொட கால் 2 ஒட்டி இரு கை வைத்த உடம்பு என்று. ஐவர்க்கு இடம் கொட கால் 2 ஓட்டி இரு கை வைத்த உடம்பு என்று சொல்லுவார்கள். திருமூலர் அளவாக சொல்லுவார், பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாருமின்றி வெறித்தி திரிவன என்று. மெய்ப்பார் என்பது அறிவு. ஆக நம் உள்ளே 5
பகைவர்கள் இருந்து நம்மை ஆட்டி வைக்கின்றார்களே, அதை மேய்க்கக்கூடிய தன்மையை அறிவாக நமக்கு ஆண்டவன் அருளியிருக்கிறான். இந்த உலகமும் மனிதனும் பஞ்சபூதத்தால் ஆனது. என்ன அந்த பஞ்சபூதங்கள்? நிலம், நீர், தீ, காற்று, விண் என்பனவே அந்த ஐம்பெரும் பூதங்களாகும். பூதம் என்பது பௌதீகம் என பொருள்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலம் என்பது நமது உடலில் எலும்பும் சதையாக உள்ளது. நீர் இரத்தமாகவும், தீ உடல் வெப்பமாகவும், காற்று மூச்சுக்காற்றாக பிராணவாயு ஆகவும், விண் என்பது உடம்பில் உயிராகவும் உள்ளது. ஆன்மீக மக்களுக்கு அநேகமாக எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பார்கள். அண்டத்தில் ஆண்டவன், பிண்டத்தில் உயிர். ஆக ஆண்டவனுடைய படைப்பிலே இந்த ஐம்பெரும் பூதங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஔவையார் அந்த காலத்திலேயே பரமாய சக்தியின் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று சொல்லி இருக்கின்றார். இந்த 5 பூதங்களை உபயோகிக்கும் வகை தெரியாது மனிதன் வகையாக மாற்றிக்கொண்டு 3 வினைகளை விதைத்து பிறவி எடுத்துக்கொண்டே வருகின்றார். இதனை எல்லாம் நினைக்க நேரமில்லாமல் இன்றைய அறிவிய உலகு அல்லல் பட்டு கொண்டுள்ளது என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. என்ன அந்த 3 வினைகள்? கருவழி வந்த வினைப்பதிவு சஞ்சீதமாம். உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம். இரு வினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின்விளையும் என்பதுதான் அந்த வினைகளின் 3 தன்மைகளை குறிக்கிறது. மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யப்படும் நல்ல மற்றும் தீய செயல்களால் உண்டாகுவதே இந்த 3 வினைகள். இது நம் உடலிலுள்ளே கருமையத்திலே பதிந்திருக்கின்றது. கடவுள் இந்த வினைகளை அனுபவிக்க செய்ய 7 பிறப்பினதற்கான உடலை உயிரோடு இணைக்கிறார். நாம் செய்த வினைகளில் நல்லவையானாலும் தீமைகளானாலும் அதனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கை நிதி. இதுதான் இயற்கை சட்டம். இந்த நியதி, இதனை விதி என்கிறோம். உலக வழக்குப்படி சொல்ல போனால் நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா. இது சுருக்கம். விதை ஒன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும் என்பது அதன் விளக்கம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது அதன் தெளிவு. இப்ப தமிழ்ல சொன்னா புரியாது, ஆங்கிலத்துல சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தமிழ்ல அவ்வளவு தூரம் மதித்து நடக்கும் உலகம் என்று. Every action has its own equal and opposite reaction. Every action has its own equal and opposite reaction. என்ன நாம் செய்கின்றோனோ அதனுடைய பயன் அப்படியே முழுமையாக நமக்கு திருப்பி கிடைக்கும். ஆக மேற்சொன்ன அத்துணை விவரங்களும் அதனை சொன்னவர்களும் தனது அறிவின் தெளிவினால் அனுபவித்து உணர்ந்த ஞானம், அனுபவித்து உணர்ந்த அறிவு ஆகும். உணர்ந்து ஓதுவது ஆங்கிலத்தில் சொன்னா இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு குரு வேண்டும். உணர்ந்து ஓதுதல் குருவால் தான் முடியும். ஆனால் ஓதி உணர்வது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது கல்வி முறையிலே. அது டியூஷன் ஆகும். அதுக்கு ஆசிரியர் இருக்கின்றார்கள். ஆக பள்ளிகளில் கற்கப்படுவது ஓதி உணர்த்துவதுதான். ஓதி உணர்ந்தது மூலம் படிப்பறிவு பெறுகிறோம். படிப்பறிவு பட்டத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்பது
அறிவு நூல்களான கந்தபுராணம், தேவாரம், திருவாசம் இவைகளை படிக்கத்தான், படித்த பிறகுதான் வாழ்க்கை அமையும். ஆக வாழ்க்கைக்கு ஆன்மீக உணர்வு தேவை என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். ஆக இந்த உணர்ந்த அறிவு, உணர்ந்த ஞானம் என்பதுதான் அனுபூதி என்பது, அனுபவ ஞானம் என்பது. குருவழி ஆசிரியர் தான் இதை கொடுக்க முடியும், ஆன்மீக மையத்தை போல. ஆக அந்த நிலையிலே அனுபூதி என்ற பொருளுக்கு நாம் பொருள் தந்தோம். கந்தர் அனுபூதியை தந்து அருளியவர் அருணகிரிநாதர் என்ற பெருமான். அவர் வாழ்க்கை பற்றி பல கருத்து உள்ளது. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆன்மீகத்தின் அடிப்படையிலே அவர் வாழ்க்கையை நாம் இப்போது பார்ப்போம். அம்மா பெயர் முத்து. அவள் சிவாலய உருத்திர கணிகை. கணிகை என்பதற்கு விளக்கம் பெரியவர்களுக்கு தெரியும், அதை விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. தந்தை பெயர் திருவெண்காடர் என்னும் பட்டினத்தார் என்று கூறப்படுகிறது. இந்த அடிப்படையிலே அவர் குடும்பத்தை நாம் பார்க்க போனால், உடன்பிறப்பு ஆதி என்ற ஆதிலட்சுமி என்ற மூத்த சகோதரி. அருணகிரி வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டு. ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துப்படி பிறந்த இடம் பூம்புகார், வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. அந்த காலத்திலே திருவண்ணாமலை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் பெயர் பிரபுடதேவர் மகாராஜா. அருணகிரியின் கல்வி ஞானம் பற்றி அபிப்பிராய பேதங்கள் நிறைய உண்டு. அருணகிரி நூல்களை ஆக்கும் வல்லமையாக விளங்கினார் என்பது ஒரு கருத்து. ஆனால் அருணகிரியினுடைய அவர் இயற்றிய திருப்புகளிலேயே சட கசட மூட மட்டி பவவினையால் உதித்த தமியன் என்று கூறுகின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சட கசட மூட மட்டி பவவினையால் உதித்த தமியன் என்று அவர் கூறுவது சரண கமலாலயத்தை என்ற திருப்புகழ் பாடலிலே. இதிலிருந்து கல்வி அறிவு இல்லாதவர் என்ற கருத்து உறுதியாக்கப்படுகிறது. இளமையில் அவர் காம நோய் கொண்டு உடல் இன்பமே பேரானந்தம் என்று பரத்தியர்பார் கூடி மகிழ்ந்தவர் அருணகிரி பெருமான். விளைவு சொல்லனா வறுமை மற்றும் பொல்லாப்பினை, பால்வினை நோய்கள் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் செக்ஷுவல் டிசீசஸ். இந்த நிலையை அடைந்தவுடன் ஊரார் வெறுக்க வாழக்கூடிய ஒரு நிலையை உணர்கிறார் அருணகிரிநாதர். இனி வாழ்க்கை என்பது இல்லை, வாழ்ந்தும் பிரயோஜனமில்லை என்ற முடிவுக்கு வந்த அவர் உயிரை மாய்த்து கொள்ள திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலிருந்து குதிக்கின்றார். குதித்த பொழுது முருகா என கூவியதாக சிலர் கூறுவர். சிலர் அவர் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பயனாக முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டார் என்பர். எப்படி இருந்தாலும் முருகன் ஆட்கொண்டு அவரை தாங்கி உயிர்ப்பிக்க வைத்தான் என்பது உண்மை. ஆட்கொண்டதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமான் அருணகிரிநாதரே என்று அழைக்கின்றார் அவரை. அருணகிரிநாதரே என அழைத்து உபதேசம் அளிக்கின்றார். என்ன உபதேசம் தெரியுமா? சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற. மௌன விரதம். மௌன விரதம் என்பது பேச்சு பேசாமல் இருக்கின்ற விரதம் அல்ல. ஐம்புலன்களையும் அடக்கி அறிவை ஆண்டவன்பால் செலுத்தி அமர்வதே மௌன விரதம். மௌன விரதம் இருந்த அருணகிரி மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற நிலையிலே முருகக்கடவுள்
செய்ப்பதிக்கு வா என முருகனை கூறி அழைக்கின்றார். முருகனே கூறி அழைக்கின்றார். அதை நாம் உற்று நோக்க வேண்டும். செய்ப்பதி என்பது வயலூரை குறிக்கும். செய் என்றால் வயல், பதி என்றால் ஊர். செய்ப்பதி என்பது வயலூரை குறிக்கும். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே உள்ள ஒரு வாசஸ்தலம். வயலூரில் திருப்புகழ் பாடு என்று ஆணை முருகப்பெருமான் கூற, ஏடும் எழுத்தும் அறியா மூடன் எப்படி தங்களை பாடுவேன் என்று முறையிடுகின்றார் அருணகிரிநாதர். முத்தை தெரு என வாய் திறந்து பாடு என்று அருளுகின்றார் முருகப்பெருமான். ஆக அருணகிரிநாதர் பாடிய முதல் பாடல் முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என போது என்ற முதல் பாடல். இதை பாதிதான் நான் பாடியிருக்கின்றேன். அதன் பின் முருகனால் ஆட்கொண்ட அருணகிரி பெருமான் முருகன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தலங்களுக்கும் சென்று முருகனை பாடி மகிழ்ந்து அவர் அளித்த திருப்புகழ் 16,000 பாடல்களை கொண்டது என்று சொல்லுகின்றார்கள். ஆக இப்படி பாடி தன்னுடைய பக்தியை, முருகப்பெருமானுடைய அளவற்ற கருணையை அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலே அன்று அரசாண்டு வந்த பிரவுடதேவர் மன்னர் நண்பராக இருந்த தேவி உபாசகர் சம்பந்தாண்டான் என்பவர் இவருடைய புகழை, அருணகிரிநாதருடைய புகழை பொறுக்க ஒண்ணாது அவரை அழிக்கும் எண்ணத்தோடு மன்னரை அணுகி பாரிஜாத மலரை அருணகிரி கொண்டு வரச் செய்தால் அது அவரது புகழை மேலும் பெருக்கும் என்ற வஞ்சக எண்ணத்தோடு மன்னரை கேட்டுக்கொள்ளுகின்றார். இதனை அறியாத மன்னரும் அருணகிரிநாதருடைய பெருமை மேலும் வளர வேண்டும் என்பதற்காக பாரிஜாத மலரை எங்கிருந்து கற்பக நாட்டில் இருந்து கொண்டு வர வேண்டிக் கொள்கின்றார். ஆறுமுகப் பெருமானுடைய கருணையினால் அருணகிரிநாதர் பாரிஜாத மலரை கொண்டு வர ஒப்புதல் அளிக்கின்றார். ஒப்புதல் அளித்த அருணகிரி பெருமான் திருவண்ணாமலையிலே கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்து தியானத்தில் இருக்கின்றார். தியானம் கலைந்து பார்த்தபோது இறந்த கிளி ஒன்று பக்கத்திலே கிடக்கின்றது. பாரிஜாத மலரை கொணர்வதற்காக ஆண்டவன் அங்கு அந்த கிளியை இறந்த நிலையில் படைத்தானோ என்னவோ, கூடு விட்டு கூடுபாயும் தன்னுடைய திறமையால் அந்த கிளியின் உள்ளே தனது உயிரை வைத்து கூடு விட்டு கூடு பாய்ந்து பாரிஜாத மலரை கொண்டு வர பறந்து செல்லுகின்றார். திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியிலே அவர் பூத உடல் கிடக்கின்றது. இதனை வஞ்சகமாக பார்த்த சம்பந்தாண்டான் அரசிடம் சென்று பாரிஜாத மலரை கொணராத நிலையிலே அருணகிரி பெருமான் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று கூற, அரசனும் யதார்த்தமாக அவருடைய பூத உடலை தகனகிரியாக்கிவிட்டார். அருணகிரிநாதர் பாரிஜாத மலரை கொண்டு வந்து திருவண்ணாமலையிலே கோபுரத்தில் இருக்கும் தனது உடலை பார்க்க வரும்போது உடல் இல்லாது கலங்கிய நிலையிலே பாரிஜாத மலரை மன்னருக்கு அளிக்கின்றார். ஆக கிளி வடிவில் அருணகிரிநாதர் பாரிஜாத மலரை கொண்டு கொடுத்தவுடன் மன்னர் தனது
தவறை உணர்ந்து வருகின்றார். அருணகிரிநாதர் மன்னரை தேற்றுகின்றார். கிளி உருவிலேயே வாழ்ந்த அந்த நிலையில்தான் மலர்ந்தது கந்தர் அனுபூதி. ஆக கந்தர் அனுபூதி என்பது அருணகிரி பெருமான் கிளி உருவிலே இருந்து இந்த உலகுக்கு உபதேசம் செய்த நிலையை நாம் அறிகின்றோம். நாம் இங்கு சற்று சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், தன்னாலேயே அனுக்கிரகம் பெற்ற பக்தனாகிய அருணகிரிநாதருக்கு ஆறுமுக கடவுள் இப்படி ஒரு நிலையை ஏன் கொடுத்தான் என்பதுதான். காரணம் இரண்டு சொல்லலாம். ஒன்று, அருணகிரிநாதர் தனது அனுபவ ஞானத்தை கந்தர் அனுபூதி மூலம் உலகம் உய்ய செய்ய வேண்டும், அதுவும் சுகநிலையில் செய்ய வேண்டும் என்ற ஒன்று. அடுத்தது, தனது இளமை பருவத்து கேவலமான வாழ்க்கையை உணர்ந்து அருணகிரிநாதர் அருள்தாராய் அருள்தாராய் என பல பாடல்களிலே பாடியிருக்கின்றார். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நான் வாழும் இந்த பழனியிலே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே என்று பாடுகின்றார். ஆக முருகப்பெருமான் சொல்லுகின்றார், நீ சுகபதம் சுகஸ்வரூபம் வேண்டினாய், அதன்படியே உன்னை யாம் கிளியாக்கினோம் என்று சொல்லுகின்றார். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆமாம் மக்களே, சுகம் என்ற பொருளுக்கு கிளி என்ற பெயரும் உண்டு. சுகம் என்ற தமிழ் சொல்லுக்கு கிளி என்ற பொருளும் உண்டு. ஆக என்னுடனே இருப்பாயாக என கூறிய ஆறுமுகப் பெருமான் தன்னுடனே அருணகிரிநாதரை கிளியாக வைத்துக் கொண்ட கருணை கடல் கந்தன், கலியுக வரதன் கந்தன். ஆக திருத்தணி கேச திருக்கரத்தை அமர்ந்து ஆணி மூல நட்சத்திரத்தில் முருகனோடு கலக்கின்றார் அருணகிரி பெருமான். ஆக பெரியோர்களே, முருகனுடைய கையில் இருப்பது அருணகிரிநாதர் கிளி உருவத்தில் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அனுமூதியை, கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் கிளி உருவத்திலே இருந்து பாடினார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டவர். ஆக பாருங்கள், கந்தர் அனுபூதிக்கு இப்போது செல்வோம். கந்தன் அருள் பெற்று சற்றேறக்குறைய 16,000 திருப்புகளை பாடிய அருணகிரிநாதர் திருச்செங்கோட்டில் மாயோன் மருகனை தரிசித்துவிட்டு கந்தல் அலங்காரம் பாடினார் என்பது வரலாறு. நானே 2000 திருப்புகழ் பாடல் புத்தகங்களை கையில் வைத்துள்ளேன். கந்தர் அலங்காரத்தை திருச்செங்கோட்டிலே பாடிய அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியை பாடினார் என்பது அடுத்த நிலை. 51 பாடல்களை கொண்டது கந்தர் அனுபூதி. 10ஆம் திருமுறையாக வகுக்கப்பட்டது. 51 பாடல்களில் முதல் பாடல் விநாயகப் பெருமானை பாடுகின்றார். அது 51 அடங்காது. அது காப்பு செய்யும். நெஞ்சக்கனகல்லும் நெருகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புணமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவோம் என்று காப்பு செய்யலை பாடி ஆணைமுகனின் அருள் பெற்று கந்தர அனுபூதியின் முதல் பாடலை பாடுகின்றார். அந்த பாடல் இதோ உங்கள் முன். ஆடும் பரிவேல் அணிசேவலென, ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், பாடும் பணியே பணியாய் அருள்வாய்
தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனை. இதுதான் கந்தர் அனுபூதியின் முதல் பாடல். கந்தர் அனுபூதியை மந்திர நூல் என்று சொல்வர். 51 பாடல்களில் 25 பாடலில் வேல் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. இதை நாம் கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டும். வேலுண்டு வினையில்லை என்பது பொதுவாக்கு. ஆக கந்தர் அனுபூதி 51 பாடல்களில் 25 பாடல்களில் வேல் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 51 அச்சிரத்தை குறிக்கும் 6 ஆதார சக்கரங்களும் அதனுள் அடங்கும் என்பது ஆன்மீகத்தின் அடிப்படை என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இந்த நிலையிலே 51வது பாடலாக உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று 51வது பாடலை பாடி குறிக்கின்றார். கந்தன் செய்த உபதேசம், அதன் சிறப்பு, அவருடைய திருவருள் பிரசாதத்தின் வறுமையை பேசும் இதுதான் கந்தர் அனுபூதி. கந்தன் செய்த உபதேசம், அதன் சிறப்பு, திருவருள் பிரசாதத்தின் பெருமையை பேசும் இதுதான் கந்தர் அனுபூதி. திருவருள் பிரசாத அனுபவ ஞானம். பொருள் சிறப்பில் இந்த நூலுக்கு இணை எந்த தமிழ் நூலும் கிடையாது என்பது ஆணித்தரமாக அறிய வேண்டிய ஒன்று. 51 பாடல்களில் 10 பாடல்கள் பிரார்த்தனை பதிகங்கள். 10 பாடல்கள் பிரார்த்தனை பதிகங்கள். 16 பாடல்கள் தன் குறை கூறி தனக்கும் கதியுள்ளதோ என கதறிய பதிகங்கள். 2 பாடல்கள் யான் செய்த பிழை என்ன என நைந்து தொழுது இறங்கிய பாடல்கள். 3 பாடல்கள் நெஞ்சத்தோடு கிளைத்தெழுந்த பாடல்கள். 1 பாடல் வறுமையின் கொடுமையை குறிக்கிறது. மற்றும் ஒரு பாடல் உலகுக்கு உபதேசம் செய்கிறது. அந்த பாடல் மிகவும் முக்கியம். யாமோதிய கல்வியும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் அருமையான ஒரு பாடல். ஆறுமுகனுடைய கருணையை கூறும் பாடல். மற்றும் ஒரு பாடல் சிவபிரானுக்கு உபதேசம். சுவாமிமலையிலே ஆறுமுகப் பெருமான் தன் தந்தைக்கு அருளிய உபதேசம். நாதா குமரா நமா என தொடங்கும் பாடல். அடுத்ததாக 15 பாடல்கள். இதை நாம் நன்றாக உணர வேண்டும். 15 பாடல்களில் தான் பெற்ற உபதேச பெருமையையும் ஆனந்த பேரையும் கூறி நித்திய பாராயணத்துக்கு நமக்கு அருளிய பாடல்கள். மெய்யன்பர்களே, கந்தர் அனுபூதியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இந்த 15 பாடல்களில் அடங்கியிருக்கிறது. அருணகிரிநாதர் தான் பெற்ற உபதேச பெருமையையும் ஆனந்த பேற்றியும் கூறுகின்றார். அதை நாம் நித்திய பாராயணத்துக்கு உள் ஆக்குவோமானால் நாமும் கந்தர் அனுபூதியையும் கந்தன் கருணையையும் பெறுவோம் என்று அறிய வேண்டியதை அறிந்து தெளிய வேண்டியதை தெளிந்து பிரார்த்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமது கொடைகளை எடுத்து கூறி தாம் தவநிலையில் பெற்ற பேற்றினை எடுத்து ஓதி தாம் பெற்ற விஞ்ஞான மௌன நிலையை கூடியதை எடுத்துரைத்து சொல்லுதற்கரியதான பேரின்ப நிலையை ஓதி இந்த இன்பங்களை நீங்களும் வழிபட்டால் முருகனை அடைந்து உய்வீர்கள் என உலகுக்கு எடுத்து ஓதி
உலகை உய்விக்கின்றார் அருணகிரி பெருமான். ஆக முருகனுடைய அவதார நோக்கான உலகம் உய்ய என்ற அந்த சொல்லுக்கு உரிய செயலை கந்தர் அனுபூதியிலே உலகம் உய்ய அருணகிரி பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார் என்று கூறி அருணகிரி பெருமானது கந்தர் அனுபூதியால் நாம் உய்வோமாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அமுகம் வாழ்க, வெட்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேடேறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மெய்ப்பொருள் அன்பர்களின் குருவாய் இருந்து அவர்களை அருள்விப்பாய் குகனே என்று கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.